வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கரூர் சம்பவத்திற்கு பின்னணியில் இருப்பது திமுகவின் தலைவரும் செந்தில் பாலாஜியும் தான் என்ற தகவலை தற்பொழுது சிபிஐ துறையிடம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறாரா? சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. கரூர் சம்பவ வழக்கில் குற்றவாளியாக இருப்பவர்கள் இவர்கள்தான் என்ற சந்தேகம் எனக்கு இருப்பதாக சிபிஐ துறை அதிகாரிகளிடம் விஜய் அவர்கள் இன்று கூறியுள்ளார். செய்தியாளர்களது சந்திப்பை இதுவரை புறக்கணித்து வந்த நிலையில் தற்பொழுது முதல் முறையாக கரூர் சம்பவத்தை பற்றியும் ஜனநாயக படம் பற்றியும் முதல் முறையாக சமூக வலைதளங்களில் பதிவு ஒன்றை செய்துள்ளார். கிட்டத்தட்ட கரூரில் நடைபெற்ற துயர சம்பவம் என்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எனது உடன்பிறவா சகோதரர்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த நிலைமைக்கு காரணம் திமுக மட்டும்தான். இந்த 2026 சட்டசபை தேர்தல் மட்டும்தான் இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் கிடையாது. 2026 சட்டசபை தேர்தல் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களிலும் நாங்கள் கணம் காண்போம், பின்வாங்க மாட்டோம். திமுக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எனது தொண்டர்களை மட்டும் அவர்கள் கை வைக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எனது படத்தில் பல்வேறு பிரச்சனைகள் வரும் என்று எனக்கு முன்கூட்டியே தெரியும். ஆனால் படம் ரிலீஸ் ஆவதற்கு இவ்வளவு தாமதமாகும் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை. எனது தயாரிப்பாளருக்குத்தான் இது அதிக அளவு கஷ்டத்தை கொடுத்துள்ளது. இன்னமும் கரூர் சம்பவத்தை வைத்து என்னை குறிவைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆதாரத்துடன் நாங்கள் சிபிஐ துறையிடம் கொடுத்துவிட்டோம். செந்தில் பாலாஜியின் வாகனம் எப்படி உடனடியாக அங்கு வந்தது, அறக்கட்டளை எப்படி அங்கு உடனடியாக வந்தது, அந்த ஆம்புலன்ஸ்களில் செந்தில் பாலாஜியின் புகைப்படங்கள் ஒட்டப்பட்டு கிட்டத்தட்ட 25 வாகனங்கள் உடனடியாக, அதுவும் 25 நிமிடங்களில் வந்தது எப்படி என்ற கேள்விகளையும் அங்கு வரிசையாக ஒட்டுமொத்த ஆதாரங்களுடன் விஜய் அவர்கள் சிபிஐ துறை அதிகாரிகளிடம் கொடுத்துள்ளனர். இதனால் கரூர் சம்பவத்தில் குற்றவாளியாக ஸ்டாலினோ அல்லது செந்தில் பாலாஜியோ இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த விசாரணை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றால் அது தேர்தல் நேரத்தில் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என்பதில் துளி அளவு கூட சந்தேகமே கிடையாது. 2026 சட்டசபை தேர்தல் மட்டும்தான் திமுக விஜயை எதிர்க்கும் என்று பலரும் கூறி வருகிறார்கள். அதற்கு பிறகு திமுக வெற்றியடைந்தால் விஜய் அவர்கள் அரசியலை விட்டு போய்விடுவார் என்றும் கூறுகிறார்கள். நிச்சயம் அது கிடையாது. விஜய் அவர்கள் வெற்றியடைவது உறுதிதான் என்று தொண்டர்களும் பொதுமக்களும் கூறுவதாகவும் ஏற்கனவே நாம் பதிவு செய்திருந்தோம். ஆனால் இப்பொழுது விஜயை கூறிவிட்டார் அரசியலில் இருந்து பின்வாங்க மாட்டேன் என்று.